டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நெருங்கிய நண்பர் மிஸ்டர் ராஜேஸ்வரனுக்கு பதவி உயர்வு கிடைச்சதுக்காக இந்த பார்ட்டி. அவருக்கு மேலும் பெரிய பதவிகள் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். சுந்தரம், தம்பி எங்கப்பா காணும்? தண்ணி குடிக்க போயிருப்பா. எல்லாம் எங்க இருக்க? அவனுக்குன்னு ஸ்பெஷல் தண்ணி பாட்டில போட்டு வச்சிருக்கான். ஆர்டர் இருக்கா? அவன் இதெல்லாம் குடிக்க மாட்டான். எவன்டா வீட்டுக்குள்ளேயே படி கட்டது? ரோடு மாதிரி நீட்டா போட்டா நான் ஸ்டடியா வந்து நிப்பேன்ல. நான்சென்ஸ். யார் நீ? எந்திரி எந்திரி, வெளியே போடி. ராஜா, ஏன் வைஃபா? இவளை நேத்து ராத்திரி எவனோடையோ ஹோட்டல்ல பார்த்தன. அவன் வெளியே போட, வெளியே போட, வெளியே போ. தம்பி பிடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணான். உள்ள போச்சு. ஏய் ராஜா, உள்ள போட. நான் ஏன் போகணும்? வேணாம், நீ வெளியே போ. நான் இங்கதான் இருப்பேன். நீ இங்கேயே இருமா. இரு இரு இரு. சொல்லுப்பா. நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான். இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு. ராஜா, கமான். நான் ஏன் வெளியே சார்? நான் சொல்றேன் சார். ரொம்ப சார். நான் போய் நீங்க சார் பாட்டியை கெடுக்காட்ட சார். அப்படியே என்னப்பா செஞ்ச? ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டேன். எஸ்பி சார், நல்ல காரியம் பண்ணீங்க. அவன் வயிற்றுக்குள்ள தண்ணி போயிட்டா வாயில என்ன வார்த்தை வருதுன்னு அவனுக்கே தெரியாது. கண்டிச்சு வைக்க கூடாதா? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்க. ஒரே தம்பி செல்லமா வளர்த்துட்டேன். நானாவது குடிச்சிட்டு அவுட் ஆறதாவது. சார், கதவை திறந்து சார். நான் எங்க சார் குடிச்சேன்? சார், தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்க சார். நான் பாட்டில் எல்லாம் கலாட்டா பண்ணுவேன் சார். இப்ப திறந்து விட போறீங்களா இல்லையா? கலையை ஒடிக்க போறேன். ஆமா ஆமா. என்ன உங்களெல்லாம் வேடிக்கை ஆகுது? நான் எவ்வளவு பெரிய பழக்கடை விட்டு போய் அண்ணா கதவை திறந்து சொல்லுங்க. கதவை ஒடிச்சிட்டு வெளியில வந்தா போறேன். ஆமா, நான் அங்கே குடிச்சிட்டு வந்தேன். குடிக்கவே குடிச்சீங்களா பூஜை சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க. நீ வீட்டுக்குள்ள போ, நான் வந்துடுறேன். நீயா எங்க வந்த? இங்கதான் வந்தேன். அது தெரியும். எதுக்காக வந்த? அருமையான இடம், தனிமையான சூழ்நிலை, அழகான பொண்ணு. என்ன மாதிரி ஆட்கள் எதுக்காக வருவாங்க? அன்னைக்கு நீ ரோட்ல எனக்கு மரியாதை செஞ்ச இல்லையா? அதுக்கு நான் பதில் மரியாதை செய்ய வேண்டாம்? அதான் உன்னை தேடி நான் வந்திருக்கேன். கதை உடைச்சிட்டு வெளியில வேண்டுமா?
நான் இவளை கொலை செஞ்சது நீ பார்த்துட்டே இல்ல, அதனால இனிமே நீயும் உயிரோடு இருக்க கூடாது. புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு. நான் எங்க நான் குடிச்சேன், நான் குடிப்பேனா? உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன் நான். என்ன இவங்க? ஐயோ, சார் சார், எஸ்பி சார், எஸ்பி சார், எத்தனை நேரம் சார் இப்படி அடிச்சு வச்சீங்க? 6 மணிக்கு உள்ள வச்சு போட்டது. இப்ப மணி 7:30 ஆச்சு. கத்தி கத்தி களைச்சு போயிருப்பான். போய் திறந்து விடுப்பான். 1.5 மணி நேரத்துல போதும் தெரிஞ்சிருக்கும். நான் போய் திறந்து விட்டுறேன். வாங்க சார். ஒண்ணு இல்ல சார். இறங்க சார் கதவை. வா. Thank you சார். Feel better now? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். 1.5 மணி நேரத்துல உன் தம்பிக்கு போதை தெளிஞ்சு போச்சு. சாரி சார். ஏதோ ஒரு இதுல. It's all right. இப்ப நான் பரப்பட்டுமா? ஓகே. இதை விட்டு போறீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. ஏ ராஜா, போன காரியம் ஓகே ஓகே. என்னாச்சு? யாரு இப்படி செஞ்சாங்க? யாரு? யாரு? ராஜா, ராஜா, நீ கெடுத்துட்டு என்ன சுட்டுட்டா? யாரு? யாரு? தேவி, தேவி, குற்றவாளி கொண்டிருக்கின்ற குமார் தன்னுடைய காதலி தேவியின் நடத்தை மீது சந்தேகப்பட்டு அவளையும் அதற்கு காரணமாக இருந்த தியாகுவையும் கொடூரமான முறையிலே கொலை செய்திருக்கிறார். ஆகவே இந்த வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கனம் கோட்டாளர்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. மிஸ்டர் குமார், உங்க தரப்பில் வாதாட வக்கீல் யாராவது வேண்டுமா? வேண்டாம், எனக்கு இரவல் குரல் தேவையில்லை.
நான் சொந்த குரல்லே பேசுவேன். என்ன சொல்றீங்க? வக்கீல் தேவையில்லை, எனக்காக நானே வாதாடிக்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். முதலில் மிஸ்டர் ராஜாவை விசாரிக்க விரும்புகிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் ராஜா, அநியாயமா என் தேவியை கற்பழிச்சு கொலை செஞ்சது நீங்க தானே? போய் அதை தடுக்க முயற்சி செஞ்ச என் ஃப்ரெண்டு தியாகுவை நீங்க தான் கொலை செஞ்சீங்க. அப்பட்டமான போய். இல்ல, கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள அவங்க 2 பேரையும் நீ தான் கொலை செஞ்ச. நீங்க குறிப்பிட்ட 15ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நான் எங்க இருந்தேங்கிறத மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களை விசாரிச்சீங்கன்னா அவரே சொல்வார். கணம் கோட்டார் அவர்களே, எஸ்பி அவர்களை விசாரிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் ராஜா எங்கிருந்தார்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ராஜாவுடைய அண்ணன் மிஸ்டர் சுந்தரம் ஒரு டின்னர் கொடுத்தார். அதுல நானும் கலந்துக்கிட்டேன். அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்ட ராஜா அதிகமா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தார். அவரை நான் ரூமுக்குள்ள போட்டு பூட்டினேன். பிறகு பார்ட்டி முடிஞ்ச பிறகு நானே தான் அவரை ரூமை விட்டு வெளியே விட்டேன். அது எந்த நேரம்னு உங்களால சொல்ல முடியுமா? மாலை 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள. அந்த நேரத்துல அவர் தப்பிச்சு போய் கொலை செஞ்சிருக்கலாம் இல்லையா? செய்திருக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து அந்த நேரம் பூரா அவர் கதவை தட்டி கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அது எங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தது. எஸ்பியுடைய சாட்சியத்திலிருந்து ராஜாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது. மேலும் இந்த கொலையை பற்றிய உண்மைகள் வெளிப்பட கைரேகை நிபுணர் கைலாசத்தையும் போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபியையும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் கைலாசம், கொலை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் இருந்த கைரேகை யாருடையது என்று உங்களால் சொல்ல முடியுமா? தாராளமா சொல்ல முடியும். துப்பாக்கி இருந்த கைரேகையும் மிஸ்டர் குமாருடைய கைரேகையும் ஒண்ணுதானே. நான் பல வேதைகள் நடத்தி, யூ மீன் சோதனை? பல சோதனைகள் நடத்தி நானே கண்டுபிடித்தது ஒரு ஆனர். துப்பாக்கியில் இருக்கிற கைரேகை என்னுடையதான் நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? கிரேட் இன்சல்ட் யுவர் ஆனர். துப்பாக்கில இருக்கிறது இவருடைய கைரேகை தான். கற்பழிக்கப்பட்டதாக சொல்லும் தேவியின் பிரேதத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபி நீங்கள் தானே? எஸ். தேவியை ராஜாதான் கற்பழித்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட இந்த குமார் கூறுகிறார். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? மருத்துவ பரிசோதனையில் தேவியை யாரும் கற்பழிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, தேவி ஒரு கன்னிப்பெண் தான் என்பதை டாக்டர் என்ற முறையில் என்னால் நிச்சயம் சொல்ல முடியும். கண்ணகி இந்த கோர்ட்டுக்கு வந்தா அவ கற்பு கரசிதாங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டு அவளையும் நடத்த கட்டவன் சொல்லிடுவீங்க. இந்த அக்கிரமங்களுக்கு முடிவுரை எழுதுறேன், முட்டுப்புள்ளி வைக்கிறேன், இன்னையோட உங்க வாழ்க்கையை முடிக்கிறேன். ஆர்டர், ஆர்டர். சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது குற்றம் சாட்டப்பட்ட குமார் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. நீதிமன்றத்தில் அவர் செய்த குழப்பங்களை வைத்து பார்க்கும் போதும் அவர் குற்றவாளி என்று மேலும் உறுதியாகிறது. எனவே குற்றவாளியான குமாருக்கு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கிறேன். கைரேகை கண்டுபிடிச்சா மாசம் கொஞ்சம் வரும். ஒரு பொய் சாட்சி சொன்னதுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க. இவ்வளவு பெரிய தொகையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். இவன் சொல்றது ரொம்ப கரெக்ட். எங்க தொழில நாங்க நேர்மையா இருந்தா பணம் சம்பாதிக்கவே முடியாது. நீங்க எங்களை பணக்காரனாக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க பொய் சாட்சி சொல்லணும் அந்த கேஸை ஜெயிச்சிருக்காத. ஏன் பிரதர், என்னைக்காவது ஒரு நாளைக்கு போலீஸுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா உடம்படையா பூனை இருக்கிற இடத்துலதான் எலி பேரம்பேத்தியே எடுக்குது.
அவன் நம்மள பழி வாங்காம விடமாட்டான்னு தான் நானும் நினைக்கிறேன். மறுபடியும் அவன் மேல ஏதாவது பழி சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வழி இருக்கா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? என்ன வழி? உன்னை கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பழி அவன் மேல சுமத்தி அவன் உள்ள தள்ளிடலாம். எப்படி ஐடியா? வெரி குட் ஐடியா. என்ன கொலை பண்ண போறியா? ஏய், இந்த ஆளு ஏற்கனவே பயந்து கிடக்குறாரு, நீ வேற ஏன்டா? கைலாசம், பயப்படாது, வா வீட்டுக்கு போலாம். வரமாட்டேன். உன் வீட்டு வரைக்கும் நீ தொட வருவேன், அப்புறம் என் வீட்டுக்கு நான் தெரியாதே போடும். கைலாசம், உன் வீட்டுக்கு போக பயமா இருந்தா என் கூட வந்து என் வீட்டுல இருப்பா. ஆமாப்பா, டாக்டர் சொன்ன மாதிரி அவர் வீட்லயே இரு. ஏதாவது ஆபத்துன்னா எனக்கு போன் பண்ணு. போன் பண்ற வரைக்கும் விட்டு வச்சாத்தலே இது வரைக்கும் மத்தவங்களுக்கு ரேக பார்த்தேன். என்ன ஆயுள் ரேக எனக்கே தெரியாம போயிடுச்சு. கத்தாத கத்தாத. சரி வாடா. நடக்கிறது போலாம். ஹலோ ஹலோ. டிக்கி உள்ள ஒளிஞ்சிருக்கேன் அண்ணாச்சி. இது எங்க கார் அண்ணாச்சி? தெரியும் சார், சீக்கிரம் டிக்கி மூடுங்க. எதுக்காக மூடணும்? என்ன 4-5 ரவுடி பசங்க துரத்திக்கிட்டு வராங்க, அவங்களுக்காக தான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இது எல்லா சினிமாலையும் பார்த்ததுதான். உண்மையிலேயே துரத்திக்கிட்டு வராங்க சார், எப்படியா கொஞ்சம் காப்பாத்துங்க சார். என்ன சான்னு சொன்னனால காப்பாத்து. தம்பி, இங்க ஒரு ஆள் வந்தாரு. எங்க? தெரியாதே. உனக்கு தெரியாதா? தெரியாது சார். அப்ப வாடா போலாம். சரி போலாம். ஏய் டிங்கு, டிக்கில என்ன வேலை உனக்கு? அது வந்து வந்தாவது போய் அது முதல்ல வண்டியில ஏறு. நீ டிக்கில நல்லா மாட்டிக்கிட்டா. ஏன்டா அங்கேயே நிக்கிற? வா உள்ள வா. நான் உள்ள வந்தா இங்க ஒருத்தன் சத்து போயிடுவாமா. செத்து போயிடுவானா? என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, டிக்கில ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். டிக்கி குடியா? போலீஸ்க்கு போன் பண்றேன். வேண்டாம்மா, அவன் நல்லவன். வா காமிக்கிறேன். நீங்களா? டிங்கு, நீ எதையா சொன்ன? ஆமாம்மா. டிங்குவா? ஆமாங்க, நீங்க அன்பரசன் அன்பா யாருக்கு பேர் வச்சீங்களோ அவனை தான் நாங்க செல்லமா டிங்குன்னு கூப்பிடுறோம். ஆமா, நீங்க எங்க இங்க? அது வந்து உள்ள வாங்க பேசலாம். வாங்க அங்கிள், வாங்க. ஏன் அங்கிள் அவங்க உங்களை கொல்ல வந்தாங்க?
நீ சின்ன பையன், உனக்கு சொன்னா புரியாது. நான் சின்ன பையனா? நான் மட்டும் இல்லனா உங்க டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். டேய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. பரவாயில்லைங்க, சின்ன பையன் தானே. ஆனா புத்திசாலித்தனமா பேசுறான். சரி சரி, இப்ப என்ன பண்றதா இருக்கீங்க? அந்த பாவிகளை பழி வாங்க போறேன். அவனுங்க கொடுமைகளுக்கெல்லாம் கொள்ளி வைக்க போறேன். இப்பதானே வெளியில வந்தீங்க, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். வேண்டாங்க. பாலாவது குடிங்க. பாம்புக்கு பால் வாக்க போறியா? ஜானகி, இவன் மாங்கல்யத்தையே பறிச்சவன். இவன் ஏன் வீட்டுக்குள்ள திரும்ப சேர்த்த? சார், நீங்க இன்னும் என்ன கொலைகாரன்னு நினைக்கிறீங்களா? மாமா, உங்க பிள்ளையோட இவர் உயிருக்கு உயிரா பழகிருக்காரு. அவரை இவர்தான் கொலை செஞ்சாருன்னு சட்டமும் சாட்சியும் சொல்லலாம். ஆனா நான் இதை நம்பல. என் உயிருக்கு உயிரான ஒரே மகனை கொலை செய்துட்டு இப்ப நல்லவன் மாதிரி நடிக்க வந்திருக்கிறான். அவனை போய் நம்புறிய பைத்தியக்காரி. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது. போ போ. அங்கிள், இந்த தாத்தா சரியான கிறுக்கு. இந்த தாத்தா வேலைக்கு போன அப்புறம் நீ வா, அப்போ நாம சாப்பிடலாம், விளையாடலாம். என்ன? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். வண்டி ரிப்பேரா? நான் வேணும்னா பாக்குறேன் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? வயிற்று குழப்பம்னு ஒண்ணு இருக்கு. ஏதாவது தொழில் செஞ்சு பழைக்க வேண்டாம்? தாத்தா கிடைக்கிறாங்க, நீங்க ரிப்பேர் பண்ணுங்க அங்கிள். எங்கோ தாத்தா தாத்தா பிடிவாதம் பண்ணாத தாத்தா, அப்புறம் நம்ம ரோட்லயே கிடக்க என்ன வேண்டியதுதான். சார், பாக்கட்டுமா? தாத்தா, ரிப்பேர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்கும்ல? ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. ஒரு மரத்தடியில ஒரு கிழவி வடை சுட்டுட்டே இருந்துச்சாம். அப்போ ஒரு காக்கா வந்து மரத்து மேல உட்காந்துச்சான். காக்கா காக்கா, நீ அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுன்னு நரி கேட்டுச்சான். காக்கா வாயில இருந்த வடை கீழே விழுந்துடுச்சான். நரி தூக்கிட்டு ஓடி போச்சான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தங்கி நாளைக்கு ஊரை விட்டு போயிடா. பயப்படாத, வீட்டுல என் பொண்ணு தனியா இருக்கா. நான் புறப்படுறேன், உனக்கு எல்லாரும் போன் பண்ணு. இந்தா, இது அவனுக்கு போடு. விசுவசியாச்சே தெரியும். இந்த போட்டோ செத்துருவானே. அதனாலதான் சொல்றேன், போடு. நான் போட மாட்டேன், நான் போட மாட்டேன். நீ போடலனா இந்த துப்பாக்கிக்கு நீங்க 2 பேரும் பலியாயிருவீங்க. உன் பொண்ணு எனக்கு பலியாயிரும். என் மகள் ஒண்ணும் பண்ணிட்டாரப்பா. அப்ப போடு. இவ்வளவு நாளா ஒன்னா பழகி இப்படி பண்றேன், உனக்கு நியாயமாடா? இல்லடா, உன்னை விட எனக்கு என் மகதான் முக்கியம்.
என்னப்பா 3 மணிக்கு உள்ள போனேன் 4:30 போகுது இந்த மாதிரி பேராகல. என்ன சார் பண்றது? மேஜர் ரிப்பேர் ஆயிருச்சு. அதான் எவ்வளவு நேரம். இப்ப நீங்க போகலாம். இங்கு ரிப்பேர் பார்த்தது கூலி எவ்வளவுன்னு கேட்டு கொடு. இங்கு தெய்வத்துக்கிட்ட பூசாரி கூலி கேட்க மாட்டான்னு சொல்லுப்பா. காலம் கெட்டு போச்சு. கசாப்பு கடைக்காரன் கருணையை பத்தி பேசுறான், கொலகாரன் தத்துவம் பேசுறான். என் கண்ணு முன்னாடியே கைரேக நிபுணர் கைலாசத்தை இந்த குமார் கொலை பண்ணா. நான் வெளியே சொன்னா என் பொண்ணை கெடுத்துடுவேன்னு சொல்லி பயமுறுத்தினா. அதனாலதான் நான் வெளியே சொல்லாம இருந்துட்டேன். மிஸ்டர் குமார், இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? டாக்டர் அநியாயமா பொய் சொல்றாரு. நான் கொலை செய்யல. பொய். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொலையை நேர்ல பார்த்த கைலாசத்தோட வேலைக்காரன் ராமுவை கேட்டு பாருங்க. எஸ். உங்க பேரு? ராமுங்க. நீங்க எத்தனை வருஷமா கைலாச வீட்டை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 10 வருஷம் இருக்குங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க அவர் வீட்டுல இருந்தீங்களா? அன்னைக்கு முழுதும் அங்கதாங்க இருந்தேன். கொலை நடந்த அன்னைக்கு 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீட்டுல சமய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கு பிறகு காப்பி எடுத்துக்கிட்டு முதலாளி ரூமுக்கு போனங்க. அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க முதலாளியே ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் இல்லையா? ஆமாங்க. அவன் யாரு? அவன் உங்களுக்கு தெரியுமா? அவன் பேரையா சொல்லுங்க ப்ளீஸ். பேர் தானே சொல்றேங்க. சொல்லுங்க. வடமணில அவனுக்கு முருகன்னு பேரு, திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதின்னு பேரு, மயிலாப்பூர்ல கபாலின்னு பேரு, மதுரையில சொக்கன்னு பேருங்க. வெரி குட் யுவர் ஆனர். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு பேர்ல கொலை பண்றதா அவன் வழக்கம். பாபு, உங்களால அவனை அடையாளம் காட்ட முடியுமா? என்னால அவனை அடையாளம் காட்ட முடியுங்க. ஆனா உங்களால அவனை கை செய்ய முடியாதுங்க. ஏன் முடியாது? கடவுளை யாராவது கை செய்ய முடியுங்களா? என்ன சொல்றீங்க? இந்த கொலையை செஞ்சவன் எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரி. அவனை காட்டி கொடுத்துட்டா நீங்க பிடிச்ச ஜெயிலுக்கு அனுப்பிச்சுடுவீங்க. அப்புறம் இந்த சமுதாயத்துல ஏன் முதலாளி போன்ற அயோக்கியம் அதிகமாயிடுவாங்க. அதனாலதான் அந்த கடவுளை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா? யுவர் ஆனர், குற்றவாளி யார் என்று தெரிந்தும் அடையாளம் காட்ட மறுக்கிறார். இது சட்டப்படி மாபெரும் குற்றமாகும். என்னையா செய்வீங்க? தூக்கல போடுவீங்க. போடுங்க. ஆனா எனக்கு பின்னால 1000 பேர், லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டே இருப்பாங்க. அத்தனை பேருக்கு தூக்கல போடுவீங்களா? போடுங்க. ஆனா என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரியான சமுதாய விரோதிகளை ஒழிக்க விட மாட்டோம். கணம் கோட்டார் அவர்களே, இன்னும் என் மீது சந்தேகம் இருந்தால் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் அன்று நான் எங்கிருந்தேன் என்பது மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களுக்கு தெரியும். அவரை சாட்சியாக விசாரிக்க விரும்புகிறேன். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கு குமார் எங்க இருந்தாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அன்னைக்கு நான் என் பேரனோட கடத்தருவுக்கு போயிருந்தேன். கடத்தருவுல இருந்து திரும்பி வரும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. குமார் தான் காரை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. எவ்வளவு நேரம் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு? சாயந்தரம் 3 மணில இருந்து 4:30 மணிக்குள்ள. சரியான ராகு காலம். அது எனக்கு தெரியாது. குமார் 1.5 மணி நேரம் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த போது நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? என் பேரை ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தான். அதை கேட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். ஓஹோ, நீங்க கதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல குமார் தப்பிச்சு போய் அந்த கொலையை பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வந்திருந்தா நிச்சயமா அதை செய்திருக்க முடியாது. ஏன்னா என் கண்ணு முன்னாலதான் காரை குமார் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். நீங்க ஏமாந்துருப்பீங்க நான் சொல்றேன். நான் அந்த மாதிரி ஏமாடி ஆபீசர் இல்ல. என்னுடைய திறமையை பாராட்டி மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் எனக்கு பாராட்டு பத்திரங்களும் பதக்கங்களும் கொடுத்திருக்காங்க. ஐ எம் சாரி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எஸ்பி கொடுத்த சாட்சியம் ஒன்றே குமார் அந்த கொலையை செய்யவில்லை என்று உறுதிப்படுத்துகிறது. எனவே குமாரை விடுதலை செய்கிறேன்.